மறுபடியும் எல்லாரும் நம்ம கண்களை மூடி நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரை நம்ம அப்படியே உயர்த்துவோமா? இந்த வேளையில் ஒரு முழு உள்ளத்தோடு கூட நம்ம ஏசப்பாவை நம்ம அப்படியே நம்ம எல்லாரும் சேர்ந்து உயர்த்தலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய காரியங்களை எதிர்பார்த்து, நீங்கள் நிறைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தத்தை தந்திருக்கலாம். ஆனால் அது இதுவரை நடக்கலையேன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஏமாற்றத்தோடு கூட இருக்கலாம். ஆனால் இந்த வேளையில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நான் உன்னை மறக்கலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் உங்களை மறக்கிற தேவன் இல்லை, அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஞாபகம் வைத்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ எனக்கு இதுவரை நிறைய ஆசீர்வாதங்கள் வரலையே, நான் காத்திருந்தேன், என்னுடைய காத்திருப்புக்கு ஒரு பதில் இல்லையேன்னு சொல்லி ஒருவேளை ஆண்டவர் என்னை மறந்துட்டாரான்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லி அவர் ஒரு வாக்குத்தத்தமாக அவர் சொல்லுகிறார். இந்த வேளையில் அந்த தேவனை நோக்கி பார்த்து, ஏசப்பா நீங்கள் என்ன மறக்கலை ஆண்டவர், ஏசப்பா நீங்கள் எனக்காக எல்லாவற்றையும் செய்வீங்களே ஆண்டவரேன்னு சொல்லி அவர் மேலே ஒரு விசுவாசம் வைத்தவர்களா நம்ம முழு உள்ளத்தோடு கூட அவரை உயர்த்துவோமா? அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் ஆவலாக இருக்கிறார், அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த தேவனை நோக்கி பார்த்து நம்ம அப்படியே உயர்த்துவோமா? எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் நான் இறக்கி வைத்தேன் இயேசுவே, உம் பாதத்தில் இந்த வேளையில் நான் இறக்கி வைத்தேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எல்லாரும் சேர்ந்து அப்படி உள்ளத்தின் ஆழத்துல நாடு நோக்கி பார்த்து, ஏசப்பா உம்மை உயர்த்துறேன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எல்லாம் சேர்ந்து, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம தேவன் அவர் நமக்காக எல்லா காரியத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மளை மறக்கிற தேவன் இல்லை. அவர் நமக்காக எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், எனக்கு ஒரு சுகம் கிடைக்கணுமேன்னு சொல்லி, ஆனால் எனக்கு ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு காரியம் நடைபெறணுமேன்னு சொல்லி நீங்கள் வாஞ்சித்து இருக்கலாம். இந்த வேளையில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்ற நான் வல்லவராக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த வேளை அந்த தேவனை நோக்கி பார்த்து, ஏசப்பா நீங்கள் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பீங்களே ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லி ஒரு முழு விசுவாசத்தை வைப்போமா? அன்னைக்கு நம்ம பார்த்தோம், சாராளுடைய கற்பு அடைக்கப்பட்டிருந்துச்சு, ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் அவரை மறக்கல. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அது எத்தனை வருடங்கள் கழித்தாலும் ஆண்டவர் நினைவு கூர்ந்து அவர் அவங்களை ஆசீர்வதித்தார். அதே போலதான் இந்த வேளையும் ஒருபோதும் நம்முடைய தேவன் அவர் மறக்கிற தேவன் இல்லை. அவர் உங்களுக்காக குறித்து வைத்த காரியத்தை அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். நம்ம இந்த வேளையில் விசுவாசத்தோடு கூட, ஏசப்பா நீ எனக்காக செய்து முடிப்பீங்கன்னு சொல்லி அவர் மேல நம்பிக்கை வைப்போமா? எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கலாம், எவ்வளவோ கண்ணீர்கள் இருக்கலாம், உங்க வாழ்க்கையில எவ்வளவோ பாடுகள் இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் நடைபெறலேன்னு சொல்லி நீங்க ஒரு வருத்தத்தோடு கூட இருக்கலாம். அவை எல்லாவற்றையும் இந்த ஆண்டவருடைய சமூகத்துல, அவருடைய பாதத்துல நம்முடைய பாரங்கள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் இறக்கி வைப்போமா? இறக்கி வைக்கல அவை எல்லாவற்றையும் அவர் சந்தோஷமாக மாற்றுவார். இந்த வேளையில் ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து இந்த உலகத்தில் உள்ள துக்கத்தையும் பாரத்தையும் பார்க்காம ஆண்டவர் அவங்க முன்னாக நிறுத்தி அவர் மேல விசுவாசத்தோடு கூட இந்த வேளையில நம்மளை அர்ப்பணிப்போம். அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் விசுவாசத்தோடு கூட சேர்ந்து பாடுவோமா? எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எல்லாரும் செய்து, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து
எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே இயேசுவே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள் இயேசுவே, இந்த வேளையில் என்னுடைய பாரங்கள், என் பாரங்கள், என் வாழ்க்கையின் எல்லா கஷ்டத்தை ஏசப்பா உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வைக்கன்னு சொல்லி முழுவதோடு இறக்கி வைப்போமா? உம் பாதத்தில் இயேசுவே நான் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் நான் இறக்கி வைத்தேன். எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எல்லாம் சேர்ந்து ஏசையா இயேசுவே உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாரும் சேர்ந்து ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். விசுவாசத்தோடு ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஆமென் இயேசப்பா. ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே இயேசப்பா நீங்க எங்களுக்கு முன்பாக வாங்க ஆண்டவரே. எங்களுடைய கஷ்டங்கள் ஆண்டவரே, எங்களுடைய பாரங்கள் நெருக்கிறது இல்லை ஆண்டவரே. நீங்க எங்க கூட இருக்கீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எங்களுக்கு முன்னாக நெருக்கச்சில் ஆண்டவரே எந்த ஒரு காரியம் எங்களை மேற்கொள்ள முடியாது ஆண்டவரே. இந்த வேளையில யாரெல்லாம் தகப்பனே இயேசப்பா தங்களுடைய பாரங்கள் ஆண்டவரே, தங்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வச்சிருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில நீர் ஆளுகை செய்வீராக. நீங்க அவங்க முன்பாக போய் ஆண்டவரே எல்லா கோணலான காரியங்கள் ஆண்டவரே நீர் செவ்வாய்ப்படுத்துவீராக தகப்பனே. உங்களுடைய சமூகத்தில் இயேசப்பா எங்கள் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலமாக துதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.